படத்தை பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன், கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படத்தை. இதெல்லாம் தாண்டி என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அப்படிதான் போவோம் படம் மொத்தமே. இது வந்து அல்லு அர்ஜுன் அவரோட ஃபேன்ஸ்க்காக எடுத்த ஒரு படம், தெளிவா தெரியுது. ஒரு மாசாக எடுத்திருக்காப்புல, ஃபுல்லா எதையுமே லாஜிக்கலா நம்ப முடியாது நம்மளால. ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஸ்டோரி வைஸ். செகண்ட் பார்ட் அவரோட மாச பயங்கரமா காமிச்சிருக்காங்க. இதுல வந்து என்னென்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ராஷ்மிகாக்கும் இவருக்கும் உள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை தாண்டி படத்துல வர பாட்டு எல்லாமே எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்கற அளவுக்கு எல்லாமே தியேட்டர் மெட்டீரியலாக இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக் எல்லாமே பயங்கரமா இருக்குது. ஃபகத் ஃபாசில் சூப்பரா நடிச்சிருக்காரு, போட்டி போட்டு நடிச்சிருக்காரு. அவரோட போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அப்படியே எடுத்துட்டாங்க வெளியில, என்ன ஆச்சுன்னு கூட காட்டல. அவர் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரியும் நமக்கு தெரியுது. அட் சேம் டைம் வந்து சும்மா ஒரு வில்லன் சொல்லி இழுக்கணுமே வளவளன்னு இழுக்காம போதும் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் தாண்டி படத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 அன்வான்ட் சிஎம் ஆகிற சீனு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஹைப் கொடுக்கணுன்றதுக்காக பண்ணது. அதுவும் கதைக்கும் தேவையில்லை, அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம், கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன், சும்மா ஃபேமிலியோட என்டர்டெய்னிங்கா வரணும்னாக்கா ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளவுதான். ஒரு சில இடங்கள்ல நமக்கு லேக் தெரியும், ஆனா அடுத்த சீன்லயே கொஞ்சம் தூக்கி விட்டுருவாங்க அந்த சீன் எல்லாத்தையும். கேள்வி கேட்டீங்கன்னா கேட்டுட்டே இருப்பீங்க படம் ஃபுல்லா. அதெல்லாம் பரவாயில்ல, ஒரு மாஸ் ஹீரோ படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து பாருங்க, பிரச்சனை கிடையாது. லேக் இருக்கத்தான் செய்யும் படத்துல, ஆனா அதை தாண்டி அடுத்த சீன் ஃபுல்லாவே லேகாவே போகாது. மொக்க படம்ன்ற மாதிரி நமக்கு ஃபீல் கொடுத்துறாது, பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுல சீலில வந்து ஒரு சாங் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கேக்குறீங்க, சூப்பரா இருக்கு. தியேட்டர் மெட்டீரியல் எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்கற அளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட் இதை விட சூப்பரா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அது பயங்கர வரது முன்னாடி ட்ரெண்ட் ஆயிடுச்சு பயங்கரமா. இதுவும் நல்லா இருக்கு கண்டிப்பா. இதுவும் தியேட்டர் மெட்டீரியல் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு. படமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு ஒர்த்து. ஏன்னா ஸ்டோரி வைஸ் சூப்பரா. எப்பவுமே சர்வைவல் டு தி ஃபிட்டஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி இது பொல்லாதவன் இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்தோம்னா, புதுப்பேட்டை அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா, இதுல நீங்க செகண்ட் பார்ட்ல ஹீரோட மாஸ்கான படம் தான் இது, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே ஸ்டோரின்றது ஒண்ணுமே கிடையாது. சும்மா அங்கங்க இவருக்கு பணம் விளையாடிட்டு இருக்குது உள்ள, எங்க இருந்து கிடைக்குது இவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. 5 கோடி ஒரு ஃபோன் பண்ணி கொடுத்தா 5 கோடி அனுப்புறானுங்க. கேள்வி கேட்டீங்கன்னா கேட்டுட்டே இருப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு என்டர்டெய்னிங்கா ஒரு படம் பார்க்கணும்னா பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். மாஸ் ஹீரோ படம்னா கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இது கொஞ்சம் ஓவரா போட்டிருக்காங்க, அவங்க அந்த ஆந்திரா ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. ரசிக்கும் வகையில் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் பறக்குறாப்புல, நம்புற மாதிரி இல்லை. ஆனா அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபைட்ல அந்த மாதிரி இருக்கு. சக்தி இல்ல அப்படி கிடையாது. இது வந்து ஆந்திரா ஆடியன்ஸ்க்காக எடுத்த படம். நம்மளும் ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ரொம்ப ஆகான்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாஜிக்கல் மிஸ்டேக் என்னன்னா, பாலையா படத்தை கொஞ்சம் ஹைடெக்கா எடுத்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஓப்பனா சொல்லணும்னா நம்ம ஆளுங்க ஓகே அப்படின்னு இது பண்ணுவாங்க. அவங்க சூப்பர் கொண்டாடுவாங்க பயங்கரமா. நல்லா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்ல. ஒரு சீன் கூட போர் அடிக்காம போகுது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஸ்கிரீன் பிளே பக்காவா இருக்கு, எல்லாமே ஓகே. பட் ஆனா படம் வேஸ்ட். இவ்வளோ எஃபெக்ட் போட்டு இந்த படம் எடுக்கணுமான்னு கேட்டா வேஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட்டுக்கான ஹைப் நிறைய இருந்துச்சு. ஓகே, செகண்ட் பார்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் வந்தோம் எல்லாருமே. இப்போ இதை திருப்பி அவங்க அதே தான் எடுக்கிறாங்க. மறுபடியும் இன்னொருத்தரை கொள்வாரு, அவங்க வந்து போட்டிக்கு வருவாங்க, அப்படியே ஒரு கிளைமேக்ஸ் வரும், அப்படியே போயிடும் அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் முடிச்சிருக்காங்க. திருப்பி இன்னொருத்தர் வந்திருக்காரு, வில்லனா புதுசா 2 பேரா இருக்காங்க. அப்புறம் பகத் ஃபாசில் செத்துட்டாருன்றாங்க, திடீர்னு வராருன்றாங்க, திருப்பி அவரே வில்லன்றாங்க, அப்படியே படத்தை முடிச்சிட்டாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு படம். ஆனா மேக்கிங்லாம் செம்மையா இருக்கு. உட்காந்து நம்ம பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. 3.5 மணி நேரத்துக்கு ஒர்த்து இல்லை. 3 மணி நேரம் 21 நிமிஷம் படம், அவ்வளவு ஒர்த்து இல்லை. 20 நிமிஷம் ட்ரிமிங் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோலாம் வச்சு ஓட்ட முடியாது. மியூசிக் சூப்பரா இருக்கு ப்ரோ. அந்த ஸ்லோகம்லாம் வரும், அந்த மியூசிக்லாம் ஸ்டண்ட் ஒன்னு மெர்சல் காட்டியிருக்காங்க. வேற மாதிரி ஸ்டண்ட். யாரோ அவர் பேர் மறந்துச்சு, பட் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். பேர் மறந்துச்சு. ஸ்டண்ட் பிரிச்சு மேஞ்சிருக்காரு வேற மாதிரி. எல்லாருமே எல்லா ஆக்டருமே, இந்த ஆக்டர் அந்த ஆக்டர் இல்லை, எல்லா ஆக்டருமே ஒரு நிமிஷம் சீன்ல வந்து ஹைலைட் கொடுத்துருக்காங்க. பகத் ஃபாசில் தான் இப்போ தேவையில்லாம தோன்றாரு. மற்றபடி எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சுமாரா இருக்கு படம். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் எடுக்கணுமான்னு கேட்டால் வேணாம் தான் தோணுது. அவ்வளோ மொக்க பண்ணி வச்சிட்டாங்க. கடைசியில் லென்த்து குறைச்சிருக்கலாம், சுமாரா இருக்கு. லென்த் மட்டும்தான் ப்ரோ, லென்த் மட்டும்தான். திரும்ப வந்து சீனே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் சீனை ஃபுல்லா ஞாபகப்படுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒருத்தர் வந்து அடிப்பாரு, திருப்பி அவருக்கு அதுக்கு அடுத்து இருக்குது. அதே மாதிரிதான் இந்த படமும் போகுது. அது எங்கதான் முடியும் அப்படின்ற மாதிரி. அதான் ரொம்ப ஒரு போட்டோக்காக சிஎம் மாற்ற முடியும் அப்படின்னா, அப்போ பணம் வச்சிருந்தாங்க நம்ம எல்லாமே பண்ணலாமா? அப்ப நம்ம ஊர்ல பணம் வச்சிருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாமே மாத்தலாமே. ஏன் எதுவுமே மாறல? அப்படிதான் கிடையாது. நான் குழந்தைல இருந்து பாக்குறேன், அந்த உலகம் அப்படிதான் இருக்குது. எதுவுமே மாறல, சும்மா ப்ரோ. அதெல்லாம்
ஓவர் பில்டப்பா இருக்கு, அவ்வளவுதான். இது சும்மா ஒரு ஹீரோவோட மாஸ் படத்துக்காக மட்டும்தான் இருக்கு. ஒரு ஹீரோவா மாசா காட்டணும், அது மட்டும்தான் படம் ஃபுல்லா போகுது. நம்மளுக்கு அது ஈஸியா தோணுது. அடுத்த சீன் என்னவா இருக்கும், இதுதான் ஓகே, இவரு இங்க வந்து பாம்பு பாரு வெடிச்சிடும், அப்படியே எல்லாமே நம்மளுக்கு தோணுது. எல்லாமே வந்து நம்ம யோசிச்சு முன்னாடியே இதுவா ஈஸியா இருக்கு படம், அவ்வளவுதான்.